கடந்த கால முஸ்லீம் தலைமைகளாக இருக்கட்டும், அவர்கள் செய்த நல்ல செயல்களை இப்போது இருக்கின்ற முஸ்லீம் தலைவர்கள், முக்கியமாக ஹோனரபிள் முகமது ஹசான் ஷேக் இசதீன் அவர்கள் காலத்திலே அவர்கள் வளர்த்த முஸ்லீம் மக்களுக்குரிய ஒரு 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 அரசியலை முற்றுமுழுதாக இவர்கள் மறந்து இப்போது இருக்கின்ற முஸ்லீம் அரசியல் தலைமைகள் தங்களுடைய இனம் என்ற ஒரு பிரச்சனை, இன பிரச்சனையை, மொழி பிரச்சனையை அவர் இந்த காலத்திலே நடத்துகிறார்கள். இது எங்கள்ட ஹோனரபிள் முகமது ஹசான் ஷேக் இசதீன் அவர்கள் அந்த காலத்திலே வளர்த்த முஸ்லீம் மக்களுக்கான ஒரு தூய அரசியலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது இருக்கின்ற முஸ்லீம் தலைவர்களாக இருக்கலாம், இப்போது இருக்கின்ற தமிழ் தலைவர்களாக இருக்கலாம், யாருமே இனப்பிரச்சனை தொடர்பாக மதங்களுக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்துவது தான் செய்கிறார்கள். வடக்கு கிழக்கிலே நாங்கள் தமிழர் தாயகம் என்று சொல்லி இன்றைய நல்லாளிலே தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் ஒரு கதையை கதைத்து விட்டு போயிருக்கிறார்கள். உண்மையாகவே நாங்கள் முஸ்லீம் மக்களை எங்களுடைய சொந்த மக்களாகத்தான், சொந்த சகோதரராகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அப்படியான சந்தர்ப்பத்திலே இது வடக்கு கிழக்கிலே, இப்போ இதுக்கு முதல் கதைத்த உதுமாலைப்பை அவர்கள் கூட சொன்னார்கள், முஸ்லீம் மக்களுக்குரிய தனியான ஒரு அரசியல் மாகாணம் வேண்டும் என்று. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழனாக, நான் எங்களுடைய முன்னாள் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஹோனரபிள் முகமது ஹசான் ஷேக் இஸ்லாம் அவர்களுடைய உண்மையான கொள்கையை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பழைய முஸ்லீம் அரசியல்வாதிகள், மறைந்த இந்த ஹோனரபிள் முகமது ஹசான் ஷேக் இஸ்லாம் போன்ற அரசியல்வாதிகள் ஒருபோதுமே இனவாதத்தை வளர்த்ததில்லை. ஆனால் இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இனவாதங்களை வளர்த்து, இந்த இனவாதங்கள் மூலம் இனவாதத்தின் மேல் ஏறி நின்று ஒரு அரசியலை செய்யலாம் என்று தான் இவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது பெரும்பான்மை இனம், சிறுபான்மை இனம் ஆகிய எங்களையும் முஸ்லீம் சகோதரர்களையும் இந்த பெரும்பான்மை இனம் இதுவரை காலமும் எவ்வளவு மோசமாக நடத்தி இருக்கிறது என்பது தொடர்பான இந்த விவாதங்கள் தான் இந்த பாராளுமன்றத்திலே நடந்திருக்கிறது. நான் சிறுவயது, நான் 1986ஆம் ஆண்டு தான் பிறந்தேன். 86 இருந்து நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டு வரைக்கும் எனக்கு சொந்த வீடு இல்லை. நாங்கள் இடம்பெயர்ந்து தான் போயிருக்கிறோம். அதற்குரிய காரணம் இந்த இனப்பிரச்சனை. இப்போது இருக்கின்ற ஒரு சில தமிழ், அதே நேரம் பெரும்பாலான முஸ்லீம் இளைஞர்கள் எங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு வரலாறு தெரியாது. ஆகவே சில வரலாறுகளை சொல்ல வேண்டும். 1970ஆம் ஆண்டுகளிலே முக்கியமாக எங்களுடைய ஹோனரபிள் காமினி குலவன்ஷ லொக்குகே அவர்களுடைய பாராளுமன்ற காலப்பகுதிகளிலையும், அதே மாதிரி ஹோனரபிள் ஹெட்டியராச்சி இந்திரதாஸ் அவர்களுடைய பாராளுமன்ற காலப்பகுதிகளிலும் இந்த நாட்டிலே மாபெரும் இனப்பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்டது. நாங்கள் அப்போது பிறக்கவில்லை, நாங்கள் சின்ன பிள்ளைகள். 1970ஆம் ஆண்டிலே தந்தை செல்வா அவர்களுடைய காலத்திலிருந்து இனப்பிரச்சனை இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மீது ஒரு அடாவடியான, சிங்கள நாடு என்று சொல்லுகின்ற ஒரு அடாவடியான இனப்பிரச்சனை ஒன்றை உருவாக்கப்பட்டிருந்தது. அது வரலாறு. அந்த காலத்திலே இந்த தமிழ் மக்களும் இந்த முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள். நாங்கள் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கின்ற இடம். அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு மாபெரும் ஒற்றுமை இருந்தது. அதுதான் சொல்வார்கள் நகமும் சதையும் என்று. அந்த அளவுக்கு ஒரு நகத்தையும் சதையையும் பிரிக்கவே இல்லாது, என்றால் அது வலிகளை தரும். அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இணைந்த இனம். ஆனால் இந்த பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம், பேரினவாத மக்களை நான் குறிப்பிடவில்லை, பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம் இந்த தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரித்து வைப்பதிலே ஒரு பாரிய வெற்றி கண்டது. அந்த வெற்றி தான் 1970ஆம் ஆண்டுகளிலே எங்களுக்கு நடந்த பாரிய மொழி தொடர்பிலான அடக்குமுறை. உங்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ் பேசுகின்ற சமூகத்தின் மீது இந்த அடக்குமுறை வைக்கப்பட்ட போது, தமிழ் பேசுகின்ற சமூகம் என்ற அடிப்படையிலே நாங்களாக, தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், நாங்கள் எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள். நாங்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ். இங்கே நான் பார்த்திருக்கிறேன், பல முஸ்லீம் இளைஞர்கள் எங்கள் தமிழர்களை வேறொரு இனமாகவும் தாங்கள் வேறொருவர் மாதிரி பார்ப்பது தான் வரலாறு. ஆனால் நீங்கள் எங்களுடைய கவிஞர் முகமது ஹசான் ஷேக் இஸ்லாமின் கவிதைகளை எடுத்து வாசித்து பாருங்கள். அவருடைய கவிதைகள் அரசியல் சார்பாக இவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கிறது. 72ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் 6 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகங்களை எடுத்து பாருங்கள். அந்த கவிதைகளில் எவ்வளவு ஆழமாக தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் அவர்கள் ஒரு இனமாக, நாங்கள் இருவேறு தேசிய இனம் என்று சொன்னாலும் எவ்வளவு நகமும் சதையுமாக ஒன்றாக வாழ வேண்டிய சமூகமாக முன்னாள் முஸ்லீம் தலைவர்கள், முன்னிற்கு இருந்த முஸ்லீம் தலைவர்கள் எங்களுடைய இனத்தை எவ்வாறு ஒன்றாக வைத்திருக்கிறதுக்கு அவர்கள் முயன்றார்கள். ஆனால் கவலை என்னென்றால், காலப்போக்கிலே 83ஆம் ஆண்டு கழு ஜூலை என்று சொல்லப்படும் எங்களுடைய தேசிய அரசியல்வாதிகள், ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழரை பிரதிபடுத்துகின்ற தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள், இந்த ஜிஜி பொன்னம்பலம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதற்கு இருந்த காலப்பகுதி அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழரையும்
தமிழ் இளைஞர்களையும் பிழையாக வழிநடத்தி இருந்தார்கள். அவர்களுடைய மேடை பேச்சுகளில் உங்களுக்கு தெரியும், உலக தமிழ் மாநாடு நடந்த காலங்களிலே அவர்களுடைய மேடை பேச்சுகளிலே தமிழர்கள் ஆயுதம் வேண்ட வேண்டும், இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஒரு இரத்த கொதிப்பான ஒரு கருத்துக்களை தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் இந்த தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஒன்று ஆரம்பித்தது. அந்த காலத்திலே இவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் 77ஆம் ஆண்டு 80, 83 ஒரு குழுக்களாக ஆயுதங்களை தாங்கினார்கள். ஆயுதங்களை தாங்கிய தமிழ் குழுக்கள் ஆயுதங்களை தாங்கி இந்தியாவுக்கு போய் தாங்கள் படைகள் ஆயுத பயிற்சியில் எடுத்து வருகின்ற போது அதே தமிழ் அரசியல்வாதிகள், இதே தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதே தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு பேச்சுக்காக மேடை பேச்சுகளிலே சொன்னால் உங்களை போய் ஆயுதம் ஏந்த சொல்லி நீங்கள் போய் ஆயுதம் ஏந்துவதா என்று எங்களுடைய இளைஞர்களை பார்த்தபோது எங்களுடைய இளைஞர்கள், ஆயுதம் ஏந்திய இளைஞர்கள் அந்த காலத்தில் யோசித்தார்கள், இந்த அரசியல்வாதிகள் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு மாபெரும் சாபக்கேடு என்று நினைத்தார்கள். அன்று நினைத்தது 1980, 83ஆம் ஆண்டுகளிலே நினைத்தது இன்று எங்களுடைய தேசிய தலைவர், அவருடைய குடும்பம், அவரோடு நின்ற 44,000 போராளிகள், அதை விட 16,000 போராளிகள் இன்று மண்ணுக்கு வித்தாகி போய் இருக்கின்ற இந்த காலப்பகுதிகளில் இருத்தி வைக்கப்பட்டு கைகள் பின்னால் கட்டப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட இந்த எலும்புகள் எடுக்கப்படுகின்ற இந்த காலத்திலும் அதே அரசியலை தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தான் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அதே அரசியல்வாதிகளுக்கு வாக்கு போட்டு கொண்டிருக்கிறோம், அதே அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதிலே நான் இந்த அந்த நேரம் வந்த உதயன் பத்திரிகை நினைக்கிறேன், அதை கட் பண்ணி இருக்கிறார்கள். அதிலே நான் இருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அம்பாறை தீவு பகுதியிலும் 500 தமிழருக்கு மேல் வெட்டி படுகொலை என்று சொல்லி இந்த தலையங்கம், அதாவது இந்த 1983ஆம் ஆண்டு 1983ஆம் ஆண்டு வந்து இந்த பத்திரிகையில் 500 தமிழர்கள் கிழக்கு மாநிலத்தில் வெட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த எந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக இந்த தமிழர்களை நோக்கி இதை ஆரம்பித்தார்களோ, இன்று 2025ஆம் ஆண்டிலும் இன்றைய உரையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவூக் ஹக்கீம் அவர்கள் அவருடைய உரையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்றால், இந்த இனம், மொழி, மதம் இந்த இதுகளை தாண்டி මන්ත්‍රීතුමා විෂයට අදාළව කතා කරන්න මන්ත්‍රීතුමා ගැන කතා කරන්න. ඒ මන්ත්‍රීතුමාගේ කාලයේ තිබ්බ මේ නිවුස් පේපර් රීඩින් එක ගැන කතා කරන්න. මම හිතන්නේ මේ ට්‍රාන්ස්ලේෂන් එකක් හරියට අවිල්ල නැතුව ඇති. මන්ත්‍රීතුමා ඊට එහා ගිය කරුණු කතා කරනවා. මම අද තියෙන්නේ ශෝක කන්සර්ට් එක අරන් බලන්න හැමදාම ඕකනේ කරන්නේ. කන්සර්ට් එක අරන් බලන්න මම ඒ මන්ත්‍රීතුමා හිටපු කාලේ ආපු නිවුස් පේපර් එකේ මම සිංහල කියන්න මේක ආපු නිවුස් පේපර් එකේ ආපු නිවුස් එක මම කියවලා ඒක වැරදි කියලා කියවන්න ආවේ. එතකොට ඔබ දිමලාට ට්‍රාන්ස්ලේෂන් එක වැරදිලා අවිලා ඇති. බලන්න කන්සර්ට් එක කන්සර්ට් එක වැරදිලා තියෙනවා නම් මම කියන එක බොරු නම් ඒක අයින් කරමු. Thank you. එතකොට அந்த காலத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால், இன்றைக்கு ரவூக் ஹக்கீம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய விடுதலை புலிகள் வந்து தமிழ் வடக்கிளையும் கிழக்கிளையும் தமிழ் தேசிய இனம் ஒன்றுதான் இருக்கிறது என்று சொல்லி இந்த பாராளுமன்றத்திலே 2025 கூட இந்த எங்களுடைய ஹொனரல் முகமது ஹசான் சேகு இசதீன் அவர்கள் ஆரம்ப காலத்திலே எவ்வாறு முஸ்லிம்களுக்கான ஒரு அரசியலை ஏற்படுத்தி இருந்தாரோ அந்த அரசியலிலிருந்து விலத்தி அந்த அரசியலிலிருந்து இவர்கள் முற்றுமுழுதாக போய் இப்போது இனம் சம்பந்தமான ஒரு அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக அம்மணி ஒப்பது மீடிய டிரான்ஸ்லேஷன் ஹரிයට එනවා මම හිතන්නේ හරි இந்த இனம் தாண்டிய அரசியலை தாங்கி எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களை நோக்கி படுமோசமான ஒரு உங்களுக்கு கேட்குன்னு நான் கதைக்கிறது படுமோசமான ஒரு அரசியலை இன்று இந்த பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எழும்பிய இதே இலங்கை தமிழரசு கட்சி வந்து என்ன செய்திருக்கின்றால், மறுபடியும் சிங்கள முஸ்லீம் மக்களை நோக்கடிக்கின்ற விதத்திலே ஒரு மறைந்த 5 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களுடைய ஞாபகங்கள் சம்பந்தமாக கதைக்க வேண்டிய இந்த நாளிலே மறுபடியும் இதே தமிழரசு கட்சி எழும்பி ஒரு முஸ்லீம் மக்களை கோவப்படுத்துகின்ற விதத்திலே இங்கே கதைத்திருக்கிறது. இங்கே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினராக நான் இங்கே சொல்ல வருவது என்னென்றால், கடந்த கால முஸ்லீம் தலைமைகளாக இருக்கட்டும், அவர்கள் செய்த நல்ல செயல்களை இப்போது இருக்கின்ற முஸ்லீம் தலைவர்கள், முக்கியமாக ஹொனரபிள் முகமது ஹசான் சேகு இசதீன் அவர்கள் காலத்திலே அவர்கள் வளர்த்த முஸ்லீம் மக்களுக்குரிய ஒரு அரசியலை முற்றுமுழுதாக இவர்கள் மறந்து இப்போது இருக்கின்ற முஸ்லீம் அரசியல் தலைமைகள் தங்களுடைய இனம்
என்ற ஒரு பிரச்சனை, இன பிரச்சனையை, மொழி பிரச்சனையை அவர் இந்த காலத்திலே நடத்துகிறார்கள். இது எங்கள்ட ஹொனரபிள் முகமது ஹசாம் ஷேக் யுசதீன் அவர்கள் அந்த காலத்திலே வளர்த்த முஸ்லீம் மக்களுக்கான ஒரு தூய அரசியலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது இருக்கின்ற முஸ்லீம் தலைவர்களாக இருக்கலாம், இப்போது இருக்கின்ற தமிழ் தலைவர்களாக இருக்கலாம், யாருமே இனப்பிரச்சனை தொடர்பாக மதங்களுக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்துவது தான் செய்கிறார்கள். வடக்கு கிழக்கிலே நாங்கள் தமிழர் தாயகம் என்று சொல்லி இன்றைய நல்லாளிலே தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் ஒரு கதையை கதைத்து விட்டு போயிருக்கிறார்கள். உண்மையாகவே நாங்கள் முஸ்லீம் மக்களை எங்களுடைய சொந்த மக்களாகத்தான், சொந்த சகோதரராகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அப்படியான சந்தர்ப்பத்திலே இது வடக்கு கிழக்கிலே, இப்போ இதுக்கு முதல் கதைத்த உதுமாலைப்பை அவர்கள் கூட சொன்னார்கள், முஸ்லீம் மக்களுக்குரிய தனியான ஒரு அரசியல் மாகாணம் வேண்டும் என்று. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழனாக, நான் எங்களுடைய முன்னாள் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஹொனரபிள் முகமது ஹசாம் ஷேக் இஸ்லாம் அவர்களுடைய உண்மையான கொள்கையை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பழைய முஸ்லீம் அரசியல்வாதிகள், மறைந்த இந்த ஹொனரபிள் முகமது ஹசாம் ஷேக் இஸ்லாம் போன்ற அரசியல்வாதிகள் ஒருபோதுமே இனவாதத்தை வளர்த்ததில்லை. ஆனால் இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இனவாதங்களை வளர்த்து, இந்த இனவாதங்கள் மூலம் இனவாதத்தின் மேல் ஏறி நின்று ஒரு அரசியலை செய்யலாம் என்று தான் இவர்கள் நினைக்கிறார்கள்.